लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दधितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் உள்கொண்டு ஏலார் ஆளும் இளந்தலில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2473வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய 2ஆம் திருமொழியுடைய 8வது பாசுரம் 1022வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் ஷிகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கொள் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடல் புரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கொண்டு இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்னு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து 1022வது பெரிய திருமொழி பாசுரம். மஞ்சூறு மாலிரும் சோலை நின்ற மணாளனார் நெஞ்சம் நிறை கொண்டு போயினார் நினைக்கின்றனர் வெண்சுடர் போய் விடியாமல் எவ்விடம் புக்கதோ நஞ்சு உடலம் துயின்றால் நமக்கினி நல்லதே. மேகமண்டலத்தை தொடுகிற அளவிற்கு ஓங்கிய சிகரங்களை உடைய திருமாலிருஞ்சோலையுடைய பெருமாள் அங்கதான் நித்தியவாசம் பண்றார். அந்த பெருமாள் என்னுடைய நெஞ்சத்திற்குள்ளே புகுந்து விட்டதனால் பெண்மைக்கென்று இருக்கக்கூடிய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற 4 வகை குணங்களும் என்னிடம் போய்விட்டது. அவர் அதை எடுத்துக்கொண்டு விட்டார். அப்படி என்னிடம் இருந்த பெண்மையை எடுத்துக்கொண்ட அவர் என்னை மறந்தும் போய்விட்டார். அவருக்கு நட்பாக இருக்கக்கூடிய சூரியனானவன் அஸ்தமித்து போய் மறுபடியும் உதிக்காமல் இவனும் அவரோடு எங்கு சேர்ந்து புகுந்தான் என்று தெரியவில்லை. இப்படி ஆனதற்கு பின்னால் என்னுடைய சரீரமானது சிதலமாகி முடிந்து போனால் நல்லது, நான் தீர்க்கமாக இறந்தாலே நல்லது என்று சொல்லுகிறார். திருமாலிருஞ்சோலை மலையில நித்தியவாசம் பண்ணுகிற பெருமாளுக்கு என்னுடைய பெண்மைக்கு ஈடாக இருக்கக்கூடிய அடக்கத்தை கொள்ளை கொண்டு போய்விட்டார். போனவர் ஒருத்தியை இப்படி அபகாரம் செய்து கொண்டு வந்தோமே, அவள் என்ன பாடுபடுகிறாளோ என்று நினைத்து பார்க்கவும் இல்லை, இரக்கத்தோடு சிந்திக்கவும் இல்லை. அவர்தான் இப்படி இரக்கமற்றவராக இருக்கிறார் என்றால் சூரிய பகவானும் இரக்கமற்றவனாய் போய்விட்டான். அவன் அஸ்தமித்தால் மீண்டும் 30 நாழிகைக்குள் உதிக்க வேணும்னு ஒரு நியதி இருந்தாலும் கூட அந்த நியதியையும் கடந்து அடியோடு முகம் காட்டாது எங்கோ ஒளிந்தானே. இங்கனே எம்பெருமானும் இரக்கமற்றவனாகி அவனுடைய பரிஜனமாக இருக்கக்கூடிய சூரியனும் இரக்கமில்லாது போனதற்கு பின்னால் எதுக்கு நான் இந்த உடலை சுமந்து கொண்டு இருக்க வேண்டும்? இந்த உடலும் சிதலமாகி முடிந்தாலும் கூட அதுக்கு எனக்கு நல்லதுதான் என்கிறாள் அவள். பொதுவாக விரகதாபத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இரவு நேரம் என்பது நீண்ட நேரம் இருப்பது போல தோன்றும். வெஞ்சுடர் போய் விடியாமல் எவ்விடம் புக்கதோ என சொல்லுவார்கள். நஞ்சு என்பது நைந்து போனதற்கான 5 என்பதற்கு 5 என்று போலியாவது போல நஞ்சு என்பதற்கு நைந்து என்பதற்கு நஞ்சு என்றாகும். உடலம் என்பதை தன்னுடைய உடலை பற்றி சொல்வது மட்டுமல்ல, தீர்க்க நித்திரையாக மரணத்தை அடைந்தால் கூட பரவாயில்லை, அவனோடு சேருவதற்கு உபயோகம் இல்லாத இந்த சரீரம் ஒழிந்து போவதனால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று சொல்கிறார். நகமிசை துயில்வான் போல் உலகெல்லாம் நன்கொடுங்க யோகன் அணைவான் கவராத உடம்பினால் குறைவிலமே என்று திருவாய்மொழியும் சொல்லுகிறது. அப்படி அவனுக்கு பயன்படாத இந்த உடம்பு இருந்தால்தான் என்ன, இறந்தால்தான் என்ன என்று பேசுகிறாள் பரகாலநாயகி. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். மஞ்சுரு மாறினும் ஜோலை நின்ற மணாளனார் நெஞ்சம் நிறை கொண்டு போயினார் நினைக்கின்றனர் வெஞ்சுடர் போய் விடியாமல் எவ்விடம் புக்கதோ நஞ்சு உடலம் துயின்றால் நமக்கு இனி நல்லதே.
அவனை பிரிந்து வாழ்வதை காட்டிலும் இறப்பதும் தனக்கு நல்லதுதான் என்கிறாள் பரகால நாயகி இந்த பாசுரத்தில். நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரிவா அத்தியாப்தனாபா பிரகதேசுவாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.